गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। प्रियव्रतो भागवतः आत्मा रामः कथं मुने गृहे अरमतयन्मूलः कर्मबन्धः पराभवः। गृहेष्वभिनिवेशोऽयं पुंसां भवितुमर्हति न नूनं मुक्तसङ्गानां तादृशानां द्विजऋषभा। महतां खलु विप्रऋषेः उत्तमश्लोकपादयोः छायानिर्वृतचित्तानां न कुटुम्बे स्पृहामतिः। संशयोऽहं महान् ब्रह्मण्ये दारागारसुतादिषु सक्तस्य यद्विरद्भूत् कृष्णे च மதிரச்சுதா. சிவப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய மகிமைகளை சொல்லக்கூடிய புராணங்களில் பாகவதம் அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்ததாக அமைகிறது. காரணம், மற்ற புராணங்களை சொல்லும்போது இது அந்த தர்மத்தை சொல்கிறது, இந்த தர்மத்தை சொல்கிறது, இது வேதத்தினுடைய சாரமாக அமையிறது, அல்லது வேதமே இப்படி புராணமாக வந்திருக்கு அப்படிலாம் சொல்லுவார்கள். பாகவதத்தை சொல்லும்போது ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ணயேவஹி. இந்த பாகவதம்னா கிருஷ்ணன், கிருஷ்ணன்னா பாகவதம் அப்படிங்கிற மாதிரி இந்த புராணத்தோட ஸ்வரூபம். இந்த பாகவதமே கிருஷ்ணஸ்வரூபந்தான். அதனால் கேட்ட மாத்திரத்தினால பக்தி உற்பத்தியதேன்னு பக்தி உண்டாகும். பக்தியினுடைய ஸ்வரூபம் புரியும். பக்தினா என்ன? நம்ம கோவிலுக்கு போனால் பக்தி, கும்பிட்டா பக்தின்னு நினச்சிட்டு இருக்கோம். உண்மையான பக்தி அப்படிங்கிறது என்ன? அது எப்படி உண்டாகும்? அது எந்த நிலைக்கு நம்மளை அழைத்து செல்லும் அப்படிங்கிறதெல்லாம் பாகவதம் சொல்கிறது. இந்த பாகவதத்தை முழுமையாக சொல்லணும்னு ஆசைப்பட்டு பாகவத சதாகம் அப்படிங்கிற பெயரில் ஒரு 60 எபிசோடு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். நான் 4 ஸ்கந்தம் முடிஞ்சிருக்கு, 5வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறோம். ஒரு கால் இந்த எபிசோடுலேருந்து கேட்குறவா கவலைப்பட வேண்டாம். பின்னாடி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து உள்ள விஷயத்தை சொல்லுவேன். இந்த 5வது ஸ்கந்தத்தில் பிரியவ்ரதனுடைய சரித்திரம், நாபியினுடைய சரித்திரம், ரிஷபதேவருடைய சரித்திரம், பரத மகாராஜாவோட சரித்திரம், பூ உலக வர்ணனம், கிரகங்கள் நட்சத்திரங்களுடைய வர்ணனம், ஸ்வர்க்கம் நரகம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 5வது ஸ்கந்தத்தில் உள்ள விஷயங்கள் இதுதான். சுவாயம்புவ மனு அப்படிங்கிறவர் தான் உலகத்தில் தோன்றினதான முதல் ராஜா மனிதர். அதுக்கு முன்னாடி உள்ளவர்கள்லாம் மகரிஷிகள். மகரிஷிகள் வேற, சாமானிய மனிதர்கள் வேற. இந்த மனு அப்படிங்கிறவருடைய வம்சத்தில் நாமெல்லாம் வந்ததுனால தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மனு அப்படின்ன உடனே மனு நீதி அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவார்கள். இந்த மனுவும் நீதி எழுதியிருக்கார். மொத்தம் 14 மனுக்கள். அதனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நீதி சாஸ்திரங்கள் எழுதியிருக்கார். அது எந்த மனு எழுதின நீதிங்கிறத பார்த்து சொல்லணும். இந்த சுவாயம்புவ அப்படின்னு சொல்லக்கூடிய மனுவுக்கு
3 பெண்ணு 2 மகன், 3 மகள் 2 மகன். ஆகூதி, தேவகூதி, பிரசூதி அப்படின்னு 3 மகள்கள். பிரியவர்த்தன், உத்தானபாதன்னு 2 மகன். அதில் மூத்த மகனான பிரியவர்த்தன் தவத்துக்கு போயிட்டான். ஆகூதிங்கிற பெண்ணை ருச்சிங்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். தேவகூதி அப்படிங்கிற பெண்ணை கர்தமர் அப்படிங்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். பிரசூதி அப்படிங்கிற பெண்ணை தக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரஜாபதி, ஜனங்களை உண்டு பண்ணக்கூடியதான போஸ்டில் உள்ளவன், அவனுக்கு கொடுக்குறார். 2வது மகனான உத்தானபாதன் இந்த உலகத்தை ஆள்றான். இவர்கள்லாம் ஆளும்போது உலகம் முழுவதுக்கும் இவர்கள்லாம் ராஜா. இதுக்கப்புறம்தான் அந்தந்த கண்டமாக அது பிரிய போகிறது. முதல்ல உலகம் ஒன்றாதான் இருந்தது. அதுதான் ஆச்சரியமான விஷயம். இப்போ 7 சமுத்திரம் 7 தீவுகளாக உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோனோ, இப்போ இந்த கதை நான் சொல்லும்போது ஒரு தீவாக தான் இருந்தது உலகம். இந்த பிரியவர்த்தன் காலத்தில் தான் அது 7ஆக மாறுறது. அதுக்கு முன்னாடி ஒரே துவீபமாக தான் இருந்தது, ஒரே பூமியாக தான் இருந்தது, சுத்தி சமுத்திரங்கள் இருந்தது. இந்த உத்தானபாதன் அப்படிங்கிறவனுடைய சரித்திரம், அவருடைய வம்சத்தில் தான் துருவசுவாமி வரார். அவருடைய வம்சத்தில் தான் பிருத்து அப்படிங்கிற ராஜா வரார். மிச்ச வம்சங்களை சொல்லி 4வது பாகமானது பாகவதம் முடியறது. அது ஏற்கனவே 60 எபிசோடில் நாம் சொல்லி முடிச்சிருக்கோம். 5வது பாகம் ஆரம்பிக்கும் போது இப்போ சுகர் சுகாச்சாரியால் அப்படிங்கிற மகான் பரீட்சித்துக்கு இதை நேரடியாக தான் சொன்னதாக சொன்னார். இது வரைக்கும் சொன்ன கதைகள் இன்னாருக்கு சொன்னதை உனக்கு சொன்னேன்னு சொன்னவர் இப்போ தான் சொன்னதாக ஆரம்பிக்கிறார். ஒரு ராஜாவினுடைய வம்சம் முடிஞ்சு போச்சுன்னா ராஜா இல்லாமல் இந்த நாடு இருக்கக்கூடாது. பொதுவாக மக்கள் எப்போதுமே ராஜாவுக்கு அதீனமாக தான் இருக்கணும், கட்டுப்படுத்தணும். மக்கள் எப்போதுமே பொங்குற சுபாவம் உள்ளவர்கள். ஒரு சமூகமாகவோ ஒரு சமுதாயமாகவோ ஒரு ஜாதியாவோ ஒரு கூட்டமாகவோ ஒரு இனமாகவோ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கக்கூடாது. இது நிம்மதியை கெடுக்கும். நம் ராஜாக்கள்லாம் இது மாதிரி ஒரு சண்டைகள் வராமல் பார்த்துட்டார்கள். இந்த பாரத தேசத்திலேயே எடுத்துட்டோம்னா, இந்த அந்நியர்கள் படையெடுப்புக்கு முன்னாடி வரையில் பரியந்தம் இந்த நாடு அப்படி தான் இருந்தது. ஒரு நாட்டுக்கு சண்டை வரும், ராஜாவுக்கு தான் சண்டை வரும். மக்களை ஒன்றும் பண்ண மாட்டார்கள். விவசாயிகள், தொழிலாளிகள், படித்தவர்கள் இவர்களெல்லாம் தொடவே மாட்டார்கள். ராஜாவும் ஊருக்கு வெளியில் சண்டை போட்டுப்பா. யார் ஜெயிச்சானோ அவனுக்கு அந்த சொத்தானது டேக் ஓவர் ஆகும். இப்போ நாட்டை அழிக்கிற மாதிரினா சண்டை நடக்கிறது அப்படி கிடையாது. அந்த ராஜாவுமே ஏன் சண்டை போட்டுட்டான்னா அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று சில ராஜாக்கள் மக்களுடைய நலன்களை மறந்து சுயநலத்தோடு மாறும்போது நல்ல ராஜாக்கள் அந்த நாட்டை டேக் ஓவர் பண்ணிப்பார்கள். இல்லை வழி தவறி நடக்கிறான்னா, மக்களை வழி தவறி நடத்துகிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த நாட்டை மீட்டெடுத்து நல்வழிப்படுத்துவார்கள். இது நிறையா புராணங்களில் இது விஸ்தாரமாக இருக்குது. ஒரு நல்ல அரசனுக்கு கீழே இருக்கணும்னு தான் மக்கள்லாமும் விரும்புவார்கள். ஒரு சுயநலவாதியாவோ ஒரு தன்னலம் உள்ளவனாவோ ஒரு நேர்மையற்றவனாவோ ஒரு பொறுப்புணர்வு இல்லாதவனாவோ அரசனாக வந்தான்னா அந்த நாடு எப்படி உருப்படும்? ஒரு நாட்டுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் தன் உயிரையும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக உள்ளவன் தான் ராஜாவாக வரலாம். அப்போ தான் அந்த நாடு க்ஷேமமாக இருக்கும். உண்மையான க்ஷத்திரியர்களுக்கு அந்த மனோபாவம் இருந்தது. நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தன் உயிரையும் கொடுத்த உத்தமமான ராஜாக்கள் பிறந்த தேசம் இது, இந்த பாரத தேசங்கிறது.
எத்தனையோ ராஜாக்கள் பெண்கள்லாம் ராணியாக இருந்து நாட்டுக்காக போர் தொடுத்திருக்கார்கள். பயத்தில் புள்ளைய கட்டிண்டு சண்டை போட்டவர்கள்லாம் உள்ள தேசம் இது. மங்கம்மா இருக்கட்டும், ஜான்சி ராணியாக இருக்கட்டும், எத்தனை பேரை சொல்லணும். ஏன் அவர்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னு நினச்சா இன்னொருத்தன்று எழுதி கொடுத்துட்டு இவா மாட்டுக்கு சௌக்கியமாக இருக்கலாமே. அப்படி இருக்கல. அவர்கள்லாம் மக்களுக்காக, தர்மத்துக்காக, இந்த நாட்டுக்காக போராடினவர். நாட்டை காப்பாற்றணுங்கிறது க்ஷத்ரிய தர்மம். இந்த பிரியவிரதன் அப்படிங்கிற ராஜா தபஸில் இருந்தான். ராஜாக்களே இல்லாமல் நாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிரம்மா அவனை தபஸ்லேருந்து கலைச்சு ராஜாவாக ஆகணுங்கிறார். பிரியவிரதோ பாகவதா ஆத்மாராமஹா, அவன் பரம பாகவதோத்தமன். பாகவதன் அப்படின்னாலே இதே பாகவதத்திலே பின்னாடி வர்றது. பாகவதன் அப்படின்னா யார், பாகவதனுடைய தர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வருது. விரக்தனா, பற்றற்றவனா, எந்த ஜீவனையும் ஹிம்சை பண்ணாமல், எந்த சுகத்தையும் விரும்பாமல், ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்து பகவத் ஸ்மரணையோட, பகவத் ஆராதனங்களோட இருக்கக்கூடியவனுக்கு தான் பாகவதன்னு பெயர். நமக்காக நாம் வாழறோம், பகவானுக்காக வாழறோம். இதான் வித்தியாசம். நமக்காக வாழ்ந்தால் நாம் சுயநலவாதி. பகவானுக்காக வாழணும்னு ஆசைப்படுறவன் பாகவதன் அர்த்தம். பகவானுக்காக வாழறதுன்னா எப்படின்னா, கார்த்தால எழுந்திருக்கிறதே பகவானுக்காக. பகவானை பிரபோதனம் பண்ணணும், பகவானை சுப்பிரபாதம் பண்ணணும், பகவானுக்கு பால் நைவேத்தியம் பண்ணணும், பகவானை திருவாராதனம் பண்ணணும், பகவானை அர்ச்சனை பண்ணணும், பகவானுக்கு நைவேத்தியம் வைக்கணும், பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், சாதுக்களுக்கு சத்கதைகளை சொல்லணும், பகவத் கைங்கரியம் பண்ணணும், இந்த சரீரத்தையே பகவத் கைங்கரிய ரூபமாக ஆக்கணும். இப்படிலாம் இருந்திருக்கார்கள். அப்பர் சுவாமிகள் வயத்த வழியால் துடித்து முதல் பதிகம் பாடும்போது முதல் பதிகத்தில் சொல்றார், எற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தொற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட. இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் கூற்றாயினவாறு விளக்ககளீர்னு அந்த பதிகம். இந்த மிருத்யுட்டேந்து காப்பாற்றணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும், சொச்ச காலம் பக்தி பண்ணணும், சேவை பண்ணணும், அருமையான மனுஷ ஜென்மாவை வீணடிச்சுட்டேன், இதை விட்டுட்டா அப்புறம் திருப்பி எந்த ஜென்மா கிடைக்கும்னு தெரியாது பிரபு, என்னை காப்பாற்றி உன் சரணத்தில் சேர்த்துக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அது மாதிரியும் வாழ்ந்தார். அது ஒரு விதமான வாழ்க்கை முறை. அது மாதிரி தான் இந்த பிரியவிரதன் இருக்கான். ஆத்மாராமனாக இருக்கான். ஆத்மனி ஆராமஹா ஏஷாந்தேன்னா, இன்னொன்று நாள சுகம்னு அலையிறம் பத்தையில நாமெல்லாம் அந்த பாவம் இருக்காது. காபி குடித்தா சுகம், சாப்பாடு சாப்பிட்டா சுகம், டிவி பார்த்தா சுகம், படுத்து தூங்கினா சுகம், ஏசி சுகம், கார் சுகம், மனைவி சுகம், புள்ள சுகம், பணம் சுகம், பதவி சுகம், இந்த எண்ணமே இருக்காது. என்ன சுகம் அதில் எல்லாம் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம ஹிருதயத்தில் இருக்குது, நம்ம ஸ்வரூபமாக இருக்குது. இதுக்கு கருவிகளாக உள்ள இந்த சரீரம் அழிஞ்சாலும் ஆத்மஸ்வரூபம் நித்தியமானது. அந்த ஆத்ம சைத்தன்யந்தான் புலன்கள் வழியாக வெளியில் போய்ட்டு வெளியில் சுகம் இருக்கா மாதிரி நமக்கு காமிக்கிறது. உண்மையில் இந்த ஆத்ம சைத்தன்யந்தான் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஆத்மாவிலேயே ரமிச்சு இருக்கக்கூடியதுக்கு தான் தியானம், சமாதி இவைகள்லாம் பெயர். அந்த நிலைக்கு போன அந்த பிரியவிரதன் தர்மத்துக்காக திரும்பி வரான். வாழ்க்கையை ரெண்டு விதமாக வாழலாம். நமக்காக வாழறது ஒரு வகை, கடமைக்காக வாழறது ஒரு வகை. இந்த பிறவி கொடுத்துருக்கான் பகவான். நமக்கு எதுவும் இந்த உலகத்தினால நமக்கு தேவையில்லை அப்படின்னாலும் நமக்கு என்ன மாதிரி கடமைகள் அமையறதோ அதை உலகத்துக்கு திருப்பி கொடுக்கணும். என்ன உபன்யாசம் பண்ணுற
சக்தியை பகவான் கொடுத்தான்னா நான் வருமான வர பரியந்தம் உபன்யாசம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது. என் உயிர் உள்ள பரியந்தம் உபன்யாசம்னு வச்சுக்கணும். ராஜாவா பண்ணினா உயிர் உள்ள பரியந்தம் ராஜாவா இருக்கணும், கைங்கரியம் பண்ணணும், சேவை பண்ணணும். எல்லா விருத்தியுமே அப்படிதான். நம்ம உயிர் உள்ள நம்ம உடம்பு முடிஞ்ச பரியந்தம் அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கணும். அதனால லாபம் வரத்துக்காக செய்யறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தால் அது சுயநலம். அது இது மாதிரி செய்யும்போது என்ன ஆறுது அப்படின்னா, இதுவே இந்த கர்மாவே கர்ம யஜ்ஞமா உள்ளது ஞான யஜ்ஞமா மாறி உள்ளது. பலன்ல ஒரு எதிர்பார்ப்போட கர்மா பண்ணினா அது கர்ம யஜ்ஞம்னு பேர். பலனை எதிர்பார்க்காம கர்மா பண்ணினா அதுக்கு ஞான யஜ்ஞம்னு பேர். இதெல்லாம் பகவான் பகவத்கீதையில விரிவாக சொல்றான். இது மாதிரி கர்மா பண்ணினவர்களையும் திருஷ்டாந்தம் காண்பிக்கிறான் பகவான். கர்மணைவேகி சம்சித்தியும் ஆஸ்திதா ஜனகாதயான்னு ஜனகன் முதலிய எத்தனையோ மகாராஜாக்களை காண்பிக்கிறான். இது மாதிரி உயர்ந்தவர்கள் செய்யறதுனால தான் மற்றவர்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் வரும்னு சொல்றான் பகவான். எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரே ஜனாக சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்ததனு வர்த்ததே அப்படின்னு. அது மாதிரி ஒரு மனோபாவத்தில் இந்த பிரியவிரதன் திரும்பி வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கிறான். பரீட்சை சக்கரவர்த்தியே கேட்குறான், பிரியவிரதன் பாகவதனாச்சே, ஆத்மாராமனாச்சே, இவன் என்னமா கிரகத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு திரும்பி வந்தான், இதை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிறது தானே நிவர்த்தி மார்க்கம்னு பெயர். இவன் எப்படி திருப்பி பிரவர்த்தி மார்க்கம்? உலகத்தில் ரெண்டு வகையான வாழ்க்கை. உலகத்துக்குள்ள வரது ஒரு வாழ்க்கை, உலகத்தை விட்டு வெளியேறது ஒரு வாழ்க்கை. உலகத்துக்குள்ள வர வாழ்க்கைக்கு பிரவர்த்தி மார்க்கம்னு பேர். உலகத்தை விட்டு வெளியேறக்கூடிய வாழ்க்கைக்கு நிவர்த்தி மார்க்கம்னு பேர். சர்வசங்க பரித்தியாகம்னு சொல்கிறது. அதுக்கு தான் சந்நியாசம்னு பேர். சந்நியாசம்னா பல விளையான்னு காவி கட்டிண்டு ட்ரிம் பண்ணிண்டு பென்ஸ் காரில் போகிறதுக்கு பேர் சந்நியாசம் இல்லை. சர்வசங்க பரித்தியாகம். எல்லாம் இருக்கும், மனசு தொடவே தொடாது. எத்தனை ஆச்சாரியாலெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வெளியிலேருந்து நாம் பார்க்குறதெல்லாம் குறைச்சது. உண்மையான மகான்களோட பழகினா அவள் வெளியில் எப்படி இருக்கா, தரையில் படுத்துப்பா, இத்தினூண்டு உப்பு சப்பு இல்லாததை சாப்பிடுவார்கள், பச்சை தண்ணியில் குளிப்பார்கள். எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எந்த வகையான பற்றுதலும் இருக்காது. ஆனால் காரியம் செஞ்சுட்டே இருப்பார்கள். எதற்காக அப்படின்னா லோகத்துக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இதைத்தான் பகவான் வந்து ஸ்தித பிரஜன்னு சொல்கிறான், ஞானின்னு சொல்கிறார். நிறையா விஷயங்கள். அந்த ரீதியில் இவன் திரும்பி வரான். இவன் எப்படி வந்தான்ங்கிறதுக்கு கேட்ட உடனே சுகாச்சாரியார் சொல்றால், பாடமுக்தம் கிந்து பகவத உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமச்சரணாரவிந்த மகரந்த ரசாவோசித சேதசா. நீ சொன்ன விஷயம் கரெக்ட். பகவத் சரணத்தில் இருக்கக்கூடியதான பகவத் சரண அரவிந்த மகரந்த ரச, பகவத் சரணமாகிற அரவிந்தம்னா தாமரை, அதில் இருக்கக்கூடியதான ரசம்னா பிரம்மானந்தம். அதை அனுபவிக்கக்கூடியதானவர்கள் அவ்வளோ சுலபமாக உலக வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் எங்க இருந்தாலும் பாகவதர்களாகவே இருப்பார்கள். மேலோட்டமாக பார்த்தா கல்யாணம் பண்ணினா மாதிரி இருக்கும், குடும்ப பெத்தா மாதிரி இருக்கும், ராஜாவாக இருக்கா மாதிரி இருக்கும். தனிப்பட்ட முறையில் கிட்டக்க நெருங்கி பார்த்தா இந்த எந்த சம்பந்தமே அவர்களுக்கு. நாமெல்லாம் ஒன்றுமே இல்லைனாலும் குடும்பத்தை நினச்சி, குடும்பமே விரட்டி விட்டாலும் அடித்து துரத்தினாலும் குடும்பத்தை நினச்சின்னு இருக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? அது மாதிரி இவர்கள்லாம் இருக்க மாட்டார்கள். எத்தனை பேர் இருந்தாலும் கொஞ்சம் கூட முகத்தில் அந்த சலனம் இருக்காது, விகாரம் இருக்காது, பந்தம் இருக்காது, ஆசாபாசம் இருக்காது. கடமையில் மட்டும் செலுத்தப்படும், கடமைக்காக மட்டும் வெளியில் வருவார்கள். பெரும்பாலும் அந்தர்முகமாகவே இருப்பார்கள். இதெல்லாம் மகான்களுடைய லட்சணங்கள். இந்த பிரியவிரதன் வந்து
கல்யாணம் பண்ணிண்டு ராஜ்யத்தை அடைஞ்சு இவன் இந்த பூமியை தன் தேரால சக்கரத்தினால 7 பாகமாக பண்றான். இவனுக்கு 7 புருஷர் 7 குழந்தைகள் பிறந்தார்கள். இந்த 7 குழந்தைகளுக்கும் இந்த ஜகத்தை ஸ்தாபனம் பண்ணி அதற்கு ராஜாவாக பண்ணி அதில் நாபி அப்படிங்கிற புத்திரன்ட்ட இந்த ஜம்பூத்வீபம்னு இருக்கு பாருங்க, இந்த ஜம்பூத்வீபத்தை ஒப்படைச்சிட்டு அவன் சந்நியாச மார்க்கத்துக்கு போயிட்டான். அந்த நாபி அப்படிங்கிறவர் மேருதேவி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிண்டார். நாபிகி அபத்யகாமஹ அப்ரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவஹிதாத்மா அயஜதா. அவருக்கு குழந்தை பிறக்கல்ல. பிரியவிரதனுக்கு ஆக்னீத்ரன் ஒரு குழந்தை பிறந்தான். அந்த ஆக்னீத்ரனுக்கு நாபின்னு ஒரு குழந்தை பிறந்தான். அந்த ஆக்னீத்ரன் தான் இந்த ஜம்பூத்வீபத்துக்கு. அவனோட குழந்தை தான் நாபி. அந்த நாபிக்கு குழந்தை இல்லை, மேருதேவின்னு பேர். மேருதேவிக்கும் இவனுக்கும் குழந்தை இல்லைன்னா, இப்போ குழந்தை இல்லைன்னா நாம் என்ன பண்ணுவோம்? நல்லா டாக்டரை பார்ப்போம். அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு சம்பாதிச்சவர். நான் எல்லாம் முயற்சி பண்ணுறேன் சார், அது ஃபெயிலியர் ஆகணும், நான் என்ன பண்ணுறேன்பா. பெரும்பாலும் நல்ல டாக்டராக இருந்தால் இதெல்லாம் செலவு பண்ணாதீங்க, இருக்குன்னா இருக்கும்பார், இல்லைன்னா இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவேன். சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது? சாஸ்திரோக்தமான பரிகாரங்களை பண்ணு. உன்னோட பாபம் என்னன்னு தெரியாதுங்கிறது அதுக்குள்ளே பிராயஷ்சித்தத்தை பண்ணினா 99% பலிக்கும். ஒரு கால் பலிக்கலைனாலும் இந்த புண்ணியங்கள்லாம் அடுத்த ஜென்மாவில் வந்து சேரும். வைத்தியத்தில் நாம் செலவிச்சோம்னா, செலவழித்து பலிக்கலைன்னா அந்த பணம் போச்சு. வைதிகத்தில் நாம் செலவழித்தா அந்த புண்ணியம் அப்படியே இருக்கும், அடுத்த ஜென்மாவில் அது அப்படியே திரும்பி வந்துடும். இது ஒரு அடிப்படை. ஆனால் நாம் போய் சரணாகதி பண்ணக்கூடிய நம்பக்கூடியவர்கள் உண்மையாகவே மகான்களாக இருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும், சாஸ்திரம் தெரிஞ்சவளாக இருக்கணும், சுயநலம் இல்லாதவர்களாக இருக்கணும், சாஸ்திரோக்தமான பரிகாரத்தை சொல்லணும். நீங்கள் எப்படி மனுஷியாலோ அது மாதிரி நானும் மனுஷியா தானே. உங்களுக்கு என்ன சுகதுக்கம் உண்டோ எனக்கும் அந்த சுகதுக்கம் உண்டு. என்னை நீங்கள் கேட்குறதே நான் சொல்கிறது என் சாமர்த்தியத்தில் நான் சொல்லலை. சாஸ்திரம் படித்ததுனால சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்கிறேன். சாஸ்திரத்தில் சொன்ன பரிகாரத்தை தான் நாம் பண்ணணும். பாமர ஜனங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லுவாள். ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கான்னா, பரம ஏழையாக இருந்தான்னா, போய் சுவாமிக்கு விளக்கு போடு, உன் கஷ்டம் நிவர்த்தி ஆகும்னு சொன்னால் அது நியாயம். அது ஏன்னா அவனோட சக்தி அவ்வளோதான். பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கான், ஆயிரக்கணக்கான கோடி ரூபா சொத்து இருக்குது, அவனுக்கு ஒரு கஷ்டம்னா 4 கோவிலில் போய் நீ பிரதட்சணை பண்ணி விளக்கு போட்டுட்டுவான்னா அந்த பாபம் போகுமான்னா போகாது. ஏன் போகாதுன்னா, நீ சம்பாதிச்ச விதம் அப்படி. உங்கள்கிட்ட சேர்ந்துருக்கிற சொத்தே 4 பேருக்கு போய் சேரணுங்கிறதுக்கு தான். பகவான் ஒருத்தருக்கு தேவைக்கு மேலே ஏன் கொடுக்குறான்? நம்ம இந்து மதத்தோட கான்செப்டே அதுதான். எல்லாரும் நினச்சிட்டுருக்கா தானம் தர்மங்கிற பேரில் ஏமாத்துறான்னு. ஏமாற்றவே இல்லை. நாங்கள் சொல்கிறதே என்ன, நான் தேவைக்கு மேலே உள்ளத்தை பகிர்ந்து கொடுக்கணும்னு தான் சொல்கிறோம். நாங்கள் அதை தான் பூஜை தான தர்மங்கிற ரீதியில் வச்சுருக்கு. பல விதத்தில் பல பேர்களுக்கு பல ரூபத்தில் கொடுக்கறது. அது எல்லாரும் ஒருத்தர் பிராமணனுக்கு மட்டும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பூஜை பண்ணுறா ஜபம் பண்ணுறான்னா அவனுக்கு கொடுக்குறோம். அவரே சொல்கிற பரிகாரம்னா ஒரு ஏழைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறது, ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, எத்தனையோ வகையாக இருக்குது. அதெல்லாம் நாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர தெரியாமல் மூடத்தனமாக துவேஷத்தை அடையக்கூடாது. பரிகாரங்கள் சத்தியம். ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கா பரிகாரங்கள்லாம் பண்ணால் பழிக்காது, நடக்கிறது தான் நடக்கும். நடக்கிறது தான் நடக்குங்கிறதுக்கு பரிகாரத்தை எழுதி வைக்கவே மாட்டேன். நடக்கிறது தான் நடக்கும்னா மருந்து ஏன் சாப்பிட்ணும்? வியாதி வந்தால் செத்து போகலாமே. எப்படியே மருந்து ஏன் சாப்பிட்றோம்? வியாதி தான் வந்துருத்தோணும். மருந்து சாப்பிட்டா பிழைக்கலாம்ங்கிறதுக்கு தான். இன்னும் 2 பேர் வேணால் பிழைக்காமல் இருக்கலாமே தவிர, பிழைக்கிற காலம் வேணால் லேட்டாகலாமே தவிர, அதை தாண்டி வெளியில் வரமோணும். அது மாதிரி தான் இந்த பரிகாரங்கிறது.
அதில் ஒன்று ரெண்டு ஃபெயிலியர் அதை வச்சு ஃபெயிலியரையே மொத்தமாக சொல்லக்கூடாது. எத்தனையோ சாஸ்திரங்கள் சத்தியமாக பலிச்சிருக்கு, எத்தனையோ பேருக்கு பலிச்சிருக்கு. அதுதான் ஆச்சரியம். ஒன்று ரெண்டு பேர் அப்படின்னு சொல்ல முடியாது. பலிச்சு அவர்கள் அந்த அந்த சாஸ்திரங்களை பற்றி அவர்கள் சொல்லும்போது பிரமிப்பாக இருக்கும். அந்த அனுபவத்தை சொல்லும்போது சாஸ்திரோக்தமான பரிகாரம் ஒரு யாகம் பண்ணி வைக்கிறார்கள். அவனுக்கு யாகம்ங்கிறது வேற, ஹோமம்ங்கிறது வேற. சாதாரண பாமர ஜனங்கள் தான் ஹோமம் பண்ணுவார்கள். யாகத்துக்கு நாலெட்ஜ் உள்ளவர்கள், ஃபிட்டாக உள்ளவர்களுக்கு யாகம் பண்ணி வைப்பார்கள். அந்த யாகம் பண்ணினா அதில் பகவான் பிரத்யக்ஷமானான். இவனும் இவனுடைய மனைவியும் சேர்ந்து அந்த பகவானை பார்க்கிறாள். இவன் மட்டும் பார்க்காம யாகத்தில் அங்கே இருக்கக்கூடிய மகர்ஷிகள்லாம் பகவானை பார்க்கிறாள். பகவானுடைய ஒரு ரூபத்தில் அப்படியே மயங்கி இருக்கார். நாபிகி அபத்யகாமோ அப்ரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவஹிதாத்மா அயஜதா தஸ்ய ஹவாவ ஸ்ரத்தயா விசுத்தபாவேனேஜதः பிரவர்கேஷு பிரஜரத்சு திரவ்யதேசகால மமிருதத்வே தட்சிணா விதான யோகோபகத்யா துரதிகமோபி பகவான் பாகவத வாத்சல்யதயா சுப்ரதீக ஆத்மா ஆத்மனமபராஜிதம் நிஜஜனாபி பிரேதார்த்த விவித்சயா கிரஹீத ஹிருதயோ ஹிருதயங்கமம் மனோ நயனானந்தனாவனாபி ராமமாவிஷ்டகார. இப்படி இவன் பண்ண உடனே அந்த பகவான் இவனுடைய யாகத்தில் பஜனை பண்ணினாதான் பகவான் தத்திர திருஷ்டாமியன் ஸ்ரத்தையா பண்ணினா தஸ்யஹவாவ ஸ்ரத்தையா விசுத்த பாவேன ஏஜதா பிரவர்கேஷு பிரவரத்சு திரவியதேச காலம் மந்திர ரித்விக் தட்சிணா விதான யோக உபகத்யா. திரவியம் இருக்குது, நாம் என்ன உபயோகப்படுத்துகிறோம் சுத்தமாக இருக்கணும். அது காலம் இருக்கணும், நல்ல காலமாக இருக்கணும், நல்ல இடமா இருக்கணும். அதில் சொல்லப்படுற மந்திரங்கள் ஒழுங்காக சொல்லணும். ரித்விக்கள் மந்திரத்தை சொல்லக்கூடிய பிராமணர்கள் சதாச்சார சம்பத்தோடு இருக்கணும். இத்தனையும் இருந்து பண்ணாதான் அந்த காரியம் பலிக்கும். இதில் ஏதாவது ஒன்று தப்பு இருந்தாலும் காரியம் பலிக்காது. ஏன்னா கர்மா ஜடம். இவர்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கிறதுனால பகவானே ஆவிர்பவிச்சுட்டான். அவர்களுக்கு மத்தியில் பகவான் தரிசனம் கொடுத்தா இவர்கள்லாம் முதல்ல பகவானை பார்த்தவுடனே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டார்கள், பேச்சு வராமல். எப்படி ஒரு பெரிய செல்வந்தன் பரம தரித்திரர்களுக்கு மத்தியில் தோன்றி கையில் ஆயிரக்கணக்கான ரூபாயை வச்சுண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்னே எப்படி அவனை சூழ்ந்துப்பார்களோ அது மாதிரி இவர்கள் எல்லாரும் பகவானை சுற்றி நிற்கிறார்கள். ஆனால் பேச்சு வரல, அப்படியே பகவானுடைய சொரூபத்தில் மயங்கி நிற்கிறார்கள். அப்படிங்கிற பரியந்தம் நாளைய தினம் பகவான் பேச, இவர்கள் பதில் சொல்ல, பகவான் வரன் கொடுத்தான் அப்படிங்கிறது சரித்திரம். பகவானே ஒரு அவதாரம் பண்ணுறான், ரிஷபாவதாரம்னு பேர். அது கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்த.